ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாம மகிமைப்படுவதாக இந்த நாளின் மூலியாக அவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். டைம் இஸ் வெரி ப்ரெஷஸ் என்ற சீரீஸில் மறுபடியும் ஒரு வார்த்தை ஏசப்பா கொடுத்து உங்களை ப்ளஸ் பண்ண விரும்புகிறேன். 118 சங்கீதம் 24 இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவும். எவ்ரிடே இஸ் எ கிஃப்ட். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இதில் களி கூர்ந்து மகிழ், ஹாப்பியாக இரு, ரெஜாய்ஸ். நிறைய பேர் சொல்லலாம், ஏன் சந்தோஷமே இல்லையா? ஏன் சந்தோஷமாக இருக்க முடியலன்னா, இன்றைக்கி கர்த்தர் டைம் கொடுத்துருக்குறாரு இன்றைக்கி நாளை என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஆனால் இன்றைக்கி நாளை என்ஜாய் பண்ணுறதை விட்டுட்டு இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறப்போனா, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு குறித்து கவலைப்பட்டுருப்போம். டோன்ட் வேஸ்ட் டுடே வரிங் அபவுட் டுமாரோ. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்க கடவும். அப்போது சந்தோஷமாக இருக்கணுன்றது தேவ சித்தம். நமக்கு ஒரு நாளை கொடுத்துருக்குற அந்த நாளில் சந்தோஷமாக இருக்கணும். நம்ம எல்லோரும் பண்ணுற ஒரு பெரிய தப்பு, இன்றைக்கி 24 மணி நேரம் கொடுத்துருக்குறார். ப்ரெசண்ட்டில் இருக்கிற சந்தோஷத்தை விட்டுட்டு நாளை குறித்து என்ன நடக்க போகுது, ஐயோ பிள்ளை எப்படி நடக்க போகுது, என் பில்லு கட்டணும், இது கட்டணும், கண்டிப்பாக இதெல்லாம் நமக்கு மைண்டில் வரதாங்க செய்யும். ஆனால் ஆஸ் அ காட்லி மேனை, காட்லி விமனை, இந்த டைமை எப்படி கையாளணும் எல்லாத்துக்கும் தேவன் ஞானம். தேவன் ஞானம் உள்ளே வந்துட்டா இந்த நாளை நான் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், டைமை கரெக்டாக யூஸ் பண்ணணும். நான் எனக்கு பிரச்சனை, நாளைக்கு பில் கட்டணும் தான், எனக்கு கவலை தான், இதெல்லாம் இவ்வளோ வச்சுக்கிட்டு நான் எப்படி ஹேண்டில் பண்ணாமல் இருக்க முடியும்? அப்போது இது எல்லாத்துக்கும் தேவன் ஞானத்தை நம்ம தேடுவோமானால் அந்த சமாதானத்தை கர்த்தர் தருவார். அந்த நாளை சந்தோஷமாக நம்ம பாஸ் அவுட் பண்ணணும். அந்த நாளில் வி ஆர் கீப் ஆன் வரிங் அபவுட் டுமாரோ. அன்றைக்கி இருக்க ப்ரெசன்ட் டே ஃபுல்லாக சந்தோஷப்படும். அடுத்த நாளில் போனால் அதே தான் கண்டினியூ பண்ணுவோம். அன்றைக்கி இருக்கிற சந்தோஷத்தை விட்டுட்டு அதுதான் நம்ம ஒரு வசனம் வாசிச்சோம்ல, நாளை தினத்தை குறித்து ஒரு நாள் பெருமை பாராட்டுறது. ஏன்னா நாளைக்கு என்ன நடக்க போனே தெரியாதுன்றார் ஆண்டவர். இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, நாளைக்கு குறித்து கவலைப்படாதிருங்கள். அப்போ ஆண்டவர் நீங்கள் சந்தோஷமாக இருக்குன்னு விரும்புகிறார். அது டைம் இஸ் வெரி ப்ரெஷியஸ். இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறத விட்டுட்டிங்கன்னா நாளைக்கு நான் அன்றைக்கே சந்தோஷமாக இருந்திருக்கலாம் போல் அப்படின்னு ஒரு நாள் நம்ம சொல்லவே முடியாது. ரொம்ப கவனமாக செயல்பட ஆண்டவர் விரும்புகிறார். Have a very blessed day. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.